ஆடிப்பெருக்கு இது மிகவும் புனிதமான நாளாகும். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. வாழ்வில் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் பெருக்கும் நாளாக ஆடி 18 கருதப்படுகின்றது. இதனால் புதிய முயற்சிகளை துவங்குவது, புதிய பொருட்களை வாங்குவது, சுபகாரிய பேச்சுகளை துவங்குவது, புதிய சொத்துக்கள் வாங்குவது ஆகியவற்றை ஆடிப்பெருக்கன்று செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகின்றது. ஆடிப்பெருக்கில் எதை வாங்கினாலும் அது பல மடங்காக பெருகும் என்ற நம்பிக்கையின் காரணமாக பலரும் தங்க நகைகள், புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இந்த நாளில் தங்கம் வாங்கினால் வருடம் முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கைதான். ஆனால் ஆடிப்பெருக்கன்று இப்படி விலை உயர்ந்த பொருட்களைத்தான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது. மாறாக மங்கள பொருட்களையும் வாங்கி வைக்கலாம். இப்படி ஆடிப்பெருக்கில் எந்தெந்த பொருட்களை வாங்கலாம்? மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல், கல்லுப்பு ஆகியவற்றை வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு விட்டு பிறகு அவற்றை எடுத்து நாம் தினசரி உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மஞ்சள் மற்றும் குங்குமம் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றது. அதேபோல் தாலி கயிறு, வளையல் போன்றவை திருமணமான பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். கல்லுப்பு இல்லற வாழ்க்கையில் செல்வத்தை குறிக்கின்றது. இவற்றை வாங்கி ஏழை பெண்களுக்கு தானமாக வழங்குவதும் சிறப்பாகும். இவை வீட்டில் செல்வத்தையும் சுபிட்சத்தையும் கொண்டு வரக்கூடியதாக நம்பப்படுகிறது. இது தவிர உளுத்தம்பருப்பு, வெல்லம், அரிசி, பருப்பு வகைகள், தானியங்கள் ஆகிய பொருட்களையும் ஆடிப்பெருக்கு நாளில் வாங்குவது சிறப்பு. உளுந்தை வாங்கி வடை செய்வதும், வெல்லத்தை சர்க்கரை பொங்கலாக செய்து நைவேத்தியமாக படைத்தும் வழிபடலாம். இந்த நாளில் புது அரிசி வாங்குவது வீட்டில் செல்வத்தை பெருக்கும் என சொல்லப்படுகிறது. அனைத்தையும் வாங்க முடியாவிட்டாலும் எதெல்லாம் வாங்க முடிகின்றதோ அவற்றை வாங்கி வைக்கலாம். ஆடிப்பெருக்கன்று வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து அலங்கரித்து இறைவனை வணங்குவது புனிதமான இந்த நாளில் இறை அன்பை பெற்றுத்தரும். முக்கியமான ஆடிப்பெருக்கன்று நதிகளை வழிபடுவது சிறப்பு. அருகில் நதி இருப்பவர்கள் அவற்றின் கரைக்கு சென்று விளக்கேற்றி பூஜை போட்டு வழிபடலாம். ஆறு இல்லாத ஊர்களில் இருப்பவர்கள் வீட்டிலேயே ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது மஞ்சள், பூ, பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து அதை கங்கை, காவிரியாக பாவித்தும் வழிபட வேண்டும். இதனால் குடும்பம் செழிக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். நதிகளுக்கு நன்றி செலுத்தி தான தர்மங்கள் செய்வது புண்ணியத்தை பெருக்கும்.